இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள். நாள் மார்ச் 30. ஆமேன் என்பது நம் வாழ்வில் மெய்யாய் மாற வேண்டும். நம் வாயின் அறிக்கை அத்தனையாய் முக்கியமானதாகும். தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்வது என்பது தேவன் சொன்னதை அப்படியே திரும்ப சொல்லுதலாகும். இவ்வாறு சொல்லுவது நம்மில் யாருக்கும் கஷ்டமாக இருக்குமோ? ஆம், நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு ஆமேன், அதாவது அப்படியே ஆகக்கடவது என கூறுவது மாத்திரமே தேவையாயிருக்கிறது. வேத வாக்கியங்களில் விசுவாசித்தான் என்ற பதம் முதலாக ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில்தான் உபயோகிக்கப்பட்டுள்ளது. அந்த அதிகாரத்தில் பிள்ளை இல்லாமல் இருந்த ஆபிரகாமை நோக்கி தேவன் வானத்து நட்சத்திரங்களைப் போல உனக்கு சந்ததி உண்டாயிருக்கும் என கூறினார். அதற்கு ஆபிராம் கர்த்தரை விசுவாசித்தான் என ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் பதில் உரைக்கிறது. விசுவாசித்தான் என்று இங்கு கூறப்பட்டிருக்கும் வார்த்தைக்கு எபிரேய பாஷையில் ஆமேன் என்ற பதமே குறிப்பிடப்பட்டு உள்ளது. ஆமேன் என்பதற்கு அப்படியே ஆகக்கிடவது என்பதே பொருளாகும். எனவே இங்கு தேவன் உரைத்த வாக்குத்தத்தத்திற்கு ஆபிராம் செய்ததெல்லாம் ஆமேன் என கூறியது மாத்திரமே. இங்கனம் தேவனிடம் ஆமேன் என கூறுவதே உண்மையான விசுவாசம் ஆகும். ஆபிராம் இதற்கு பிறகு திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என அர்த்தம் கொண்ட ஆபிரகாம் என்ற புதிய பெயரை தேவனிடமிருந்து இப்போது பெற்றுவிட்டான். இருப்பினும் அவனுடைய மனைவியாகிய சாராளோ இன்னமும் பிள்ளை அற்றவளாகவே இருந்தான். ஆபிரகாமோ இது நிமித்தம் சிறிது கூட கிளேசம் கொள்ளவே இல்லை. அவன் இன்னமும் தன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்றே அழைத்து கொண்டான். ஏன் தெரியுமா? தேவன் அவனுக்கு அப்படி சொல்லியிருந்தார். அதை ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்தான். விசுவாசத்தை அறிக்கை செய்வதின் பொருள் இதுதான். தேவன் உரைத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை நம் கண்கள் காணாதிருக்கும் போதே தேவன் சொன்னதை அப்படியே அறிக்கை செய்வதுதான் உண்மையான விசுவாச அறிக்கை ஆகும். இதைத்தான் நாமும் செய்யும்படி தேவன் கூறுகிறார். அவர் தன் வார்த்தையில் கூறியதை அப்படியே மறுபடியும் அறிக்கை செய்து கூற வேண்டும். அவ்வளவுதான். ஜெபிப்போமா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மோடு சேர்ந்து கூறுவதே ஆமேன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டது எத்தனை பாக்கியம். இனி எங்கள் ஜெப ஜீவியத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்திட வகை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.